தேமுதிக மற்றும் மக்கள் நல கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலான தொகுதி ஒதுக்கீடு குறித்து விவரங்கள் இன்று வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தேவாவிடம் கேட்கலாம். தேவா, தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் அந்த தொகுதி குறித்த எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுவது என்பது குறித்த தகவல் இன்று வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எவ்வளவு உறுதியாக சொல்ல முடியும், எத்தனை மணிக்கு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தேவா? 4 கட்சிகளின் பிரதிநிதிகளும் தேமுதிக பிரதிநிதிகளும் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது குறித்து பல்வேறு கட்டங்கள் ஆலோசித்து வந்திருந்தார்கள். இதற்கிடையே கடந்த 9ஆம் தேதி தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த கூட்டணியில் இணைந்ததை அடுத்து மீண்டும் ஒரு முறை பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய சூழல் ஏற்பட்டது. இதனை அடுத்து மீண்டும் 6 கட்சியை சேர்ந்த தலைவர்களும் பிரதிநிதிகளும் எந்தெந்த தொகுதிகளில் யார் யார் போட்டியிடுவது என்பது குறித்து ஆலோசனையில் ஈடுபட்டு வந்தனர். கடந்த 2 நாட்களாக, அதாவது நண்பகல் முதல் நள்ளிரவு வரை தொடர்ந்து நீடித்த இந்த பேச்சுவார்த்தை இன்று அதிகாலை 2 மணி அளவில் எந்தெந்த தொகுதிகளில் யார் யார் போட்டியிடுவது என்பது குறித்து ஒரு இறுதி முடிவை எட்டியிருந்தனர். இது தொடர்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் கூட இன்றைக்கு எந்தெந்த தொகுதிகளில் யார் யார் போட்டியிடுவது என்பது குறித்து அறிவிப்பு வெளியாகும் என்று தெரிவித்திருந்தார். ஏற்கனவே அதாவது எந்தெந்த தொகுதிகள் என்பது முடிவாகிவிட்ட நிலையில் அந்த 6 கட்சி தலைவர்களும் இந்த ஒப்பந்தத்தில், அதாவது இந்த கட்சி குறிப்பாக தேமுதிக என்றால் தேமுதிக அந்த அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட 104 தொகுதிகளும் 104 என்ற எண்ணிக்கையில் தொகுதியில் ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த 104 எந்தெந்த தொகுதிகள் என்பதும் மதிமுக எந்தெந்த தொகுதிகள் என்றும் அறிவிப்பு வெளியாகும் என்று தெரிவித்திருந்தார்கள். அதாவது காலையிலேயே இந்த அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மாலை 4 மணிக்கு மேலாக இந்த அறிவிப்பு வெளியாகும் என்று கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வசந்த், தேவா, காலையிலேயே வெளியாகலாம் என்று எதிர்பார்த்தும் இவ்வளவு நேரம் இன்னும் வெளியாகாமல் தாமதம் நிலவுகிறது. தேவா, இது ஒரு அடிப்படை புரிதலில் ஏதேனும் ஒரு இழுவை இருக்கிறது என்று பார்க்க தோணுகிறதா தேவா? எந்தெந்த தொகுதிகள் என்பதை இறுதி செய்து விட்டார்கள். ஆனால் காலையில், அதாவது ஒரு 10 மணிக்கு இந்த அறிவிப்பு வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக அதாவது ஒவ்வொரு கட்சி தலைவர்களுக்கும் ஒவ்வொரு விதமான நிலைப்பாடுகள் இருக்கிறது. அது தேமுதிக தலைவர் விஜயகாந்தை பொறுத்தளவிலே அவர் ஜாதக ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் ஒவ்வொரு நாட்களையும் கணக்கிட்டு அது தொடர்பாகவே அவருடைய செயல்பாடுகள் இருந்தது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு காலை வெளியாகும் என்று பார்த்தீங்கன்னா மாலையில் தான் அதற்குண்டான நல்ல நேரம் இருக்கிறது என்பது போன்ற கருத்துக்களை இந்த கட்சியினர் தெரிவிக்கின்றனர். அதன் காரணமாகவே தாமதிப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே நேரத்தில் மற்ற கட்சியினர் தரப்பில் மற்ற கட்சி தலைவர்களுக்கு பணிகள் இருப்பதன் காரணமாகவும், இது ஏற்கனவே தங்களுக்குள்ளாக இறுதி செய்யப்பட்டதன் காரணமாகவும், இதை அதிகாரப்பூர்வமாக இத்தனை மணிக்கு தான் அறிவிக்க வேண்டும் என்ற எந்தவித கட்டாயமும் இல்லை என்பதன் காரணமாகவும் அதற்காக தான் இந்த காலையில் என்று சொன்னது மாலையில் இந்த அறிவிப்பு வெளியாகும் என்று கூறுகிறார்கள். தேவா, 6 கட்சிகளை பொறுத்தவரையில் ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு தொகுதிகளில் அவர்கள் வலிமை மிக்க ஒரு அமைப்பாக கட்சியாக இருப்பார்கள். எதன் அடிப்படையில் இந்தந்த தொகுதிகள் இந்தந்த கட்சிக்கு என்று ஒதுக்கப்படும் தேவா? பொதுவாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தளவிலே கடந்த 2-3 சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் அதிகபட்சமாக 13 முதல் 15 தொகுதிகள் வரையே போட்டியிட்டு இருக்கிறார்கள். அது கடந்த 1967ஆம் ஆண்டு தான் அதிகமாக 40 தொகுதியில் போட்டியிட்டு இருக்கிறார்கள். அதே போன்று மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தளவில் வழக்கமாக 10 முதல் 11 தொகுதிகளிலே போட்டியிடக்கூடிய வழக்கத்தை கொண்டிருந்திருக்கிறார்கள். அதுவே விடுதலை சிறுத்தை கட்சியும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் 10 தொகுதியில் போட்டியிட்டது. இந்த அடிப்படை, அதாவது தொடர்ந்து தாங்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகள், தங்களுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதி, அதாவது கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்கள், அதுபோக தொழில் நகரங்கள், கோவை, திருப்பூர் போன்ற தங்களுக்கு எந்தெந்த தொகுதிகள் சாதகமாக இருக்கும் அந்த தொகுதிகளை அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதேபோல் விடுதலை சிறுத்தை கட்சிகளை பொறுத்தவரை திருவள்ளூர், அரியலூர், காஞ்சிபுரம், குறிப்பாக தனி தொகுதிகள், வட மாவட்டங்கள் அதிகமான தொகுதிகளும் தனி தொகுதிகளையும் அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார். அதே போன்று தேமுதிக தரப்பிலும் வட மாவட்ட தொகுதிகள் அதிகமாக அவர்களும் போட்டியிடுவதற்கான எந்தெந்த தொகுதி போட்டி என்பதற்கான பட்டியலையும் அளித்திருக்கிறார்கள். அதாவது இதற்கு முன்பாக இந்த தொகுதிகளை இறுதி செய்வதில் இழுபறி ஏற்பட்டது என்ன காரணம் என்றால், விடுதலை சிறுத்தை கட்சியும் தேமுதிகவும் ஒரே தொகுதிகள், குறிப்பாக வட மாவட்டங்கள் தான் தாங்கள் போட்டியிட வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்ததன் காரணமாகவே தொகுதிகளை இறுதி செய்வதில் தாமதம் ஏற்பட்டது. ஆனால் தற்போதைய சூழலில் அவர்கள் தங்களுக்கான வாய்ப்புகள், தங்களுக்கான வாக்கு வங்கி, இதனை வைத்தே அவர்கள் தாங்கள் எந்தெந்த தொகுதிகளில் தங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை முன்வைத்து போட்டியிடுகிறார்கள். தேவா, உங்கள் தகவல்களுக்கு நன்றி தேவா.